அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். தரம் 10 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அலகு 1 படித்து கொண்டிருக்கின்றோம். சுகாதாரத்துறையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பங்களிப்புகள் என்னென்ன என்பது பற்றி தான் படிக்க இருக்கின்றோம். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பிள்ளைகள் முதலாவது கணனிப்படுத்திய உடல் அச்சுப்படை, அதாவது எக்ஸ் அச்சுப்படை, எக்ஸ்ரே மிஷின், ஆக்சியல் டொமோகிராஃபி மிஷின், CAT ஸ்கேன் என்றும் சொல்வது உடலின் உட்பகுதிகளை முப்பரிமாண முறையில் 3D படமாக பெறுவதற்கு பயன்படுத்தப்படும். இதன் மூலம் உடலின் உட்பகுதியில் உள்ள நோய் நிலைமையை அறியக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் இவ்வாறு தான் அமைந்திருக்கும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அடுத்தது காந்த பரிவு பிம்பமாக்கற் பொறி, MRI ஸ்கேன் என்று சொல்வது மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் மிஷன். இங்கு வலிமையான காந்த புலம் மற்றும் வானொலி அலைகள், ரேடியோ வேவ்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை பயன்படுத்தி உடலின் உட்பகுதிகளை விவரமான ஒளிப்படங்களாக பெறுவதற்காகத்தான் இந்த மிஷன் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் யோசிக்கலாம், முதல் பார்த்த CAT ஸ்கேனும் இதே வேலையை தானே செய்கின்றது என்று. ஆம், ரெண்டும் உடலில் உட்பகுதிகளை ஒளிப்படங்களாக பெறுவதற்கு தான் பயன்படுத்தப்படுகின்றன. CAT மிஷினை விட MRI மிஷினானது துல்லியமாக உடலின் உட்பகுதிகளை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும். MRI ஸ்கேன் இவ்வாறு தான் தோற்றமளிக்கும். CAT ஸ்கேன் மூலம் அறிய முடியாமல் இருக்கும் நோய் நிலைமைகளை MRI ஸ்கேன் மூலமாக இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மின் இதய வெறிய பொறி, ECG எலக்ட்ரோ கார்டியோகிராம் மிஷின், இதய துடிப்பை அறிவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிஷின் தான் இது. இப்போ இதயம் தொடர்பான நோய்களை கண்டறியக்கூடியதாக இருக்கும். இதனுடைய ரிசல்ட் அகலம் குறைந்த நீளமான தாளில இலை வடிவத்தில் இவ்வாறு அமைந்திருக்கும். நோயாளியின் இதயம் அமைந்திருக்கும் பகுதியில் பிள்ளையால் சின்ன சின்ன நோட்ஸ், அதாவது முடிச்சுக்கள் போன்ற அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த அமைப்புகள் இந்த இயந்திரத்துடன் பொருத்தப்படும். அந்த அமைப்பு தான் இதில் காட்டப்பட்டுள்ளது. அதன் மூலம் வாசிப்பை பெறக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்ததாக கார்டியக் ஸ்கிரீனிங் மிஷன், இதய நோய் திரையிடற் பொறி, இதயத்தின் தொழிற்பாட்டை கணனி திரையில் பார்வையிடுவதற்கு இதயம் தொடர்பான நோய்களை அறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. ரைட். அடுத்த டிவைஸ் மின் மூளைய வரைபியற் பொறி, EEG. இது மூளையின் தொழிற்பாட்டை கணனி திரையில் கண்காணிப்பதற்காக பயன்படும். மண்டி ஓட்டில் சின்ன சின்னதாக உலோக தட்டுக்கள் ஒட்டப்பட்டு மூளையில் இருந்து வெளிவருகின்ற மின் துடிப்புகள் மூலம் மூளையின் தொழிற்பாடு இங்கு கண்காணிக்கப்படுகின்றது. இப்போ இந்த துடிப்புகளும் பிள்ளையால் இலை வடிவில் இவ்வாறு தான் அமைந்திருக்கும். ரைட். அடுத்ததாக குருதி அழுத்தத்தை அளவிடும் கருவி, பிளட் ப்ரெஷர் டெஸ்டிங் மிஷின். இந்த டிவைஸை நோயாளியின் மணிக்கட்டில் அணிவதன் மூலமாக குருதி அழுத்தத்தை அளவிட முடியும். இப்போ மணிக்கட்டில் அணிவதன் மூலமாகவோ அல்லது கையில் இவ்வாறு இந்த குறிப்பிட்ட பட்டி ஒன்றை அணிந்து பம்ப் பண்ணுவதன் மூலமாக குருதி அழுத்தம், பிளட் ப்ரெஷரை இந்த மிஷினில் அறிந்து கொள்ள முடியும். ரைட். அடுத்ததாக குருதி சீனியை அளவிடும் பொறி, பிளட் சுகர் டெஸ்டிங் மிஷின். குருதியில் உள்ள சீனியின், அதாவது பிளட் சுகரை சோதிப்பதற்காக இந்த டிவைஸ் பயன்படுத்தப்படுது. நோயாளி தானாகவே வைத்தியரின் உதவியின்றி இந்த கருவியை பயன்படுத்தி குருதி சீனியின் அளவை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்ததாக பிள்ளைகள் சுகாதாரத்துறையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பங்களிப்பில் முக்கியமான ஒரு விடயம் தொலை மருத்துவம், டெலிமெடிசின். ஒரு மருத்துவமனையில் இருக்கும் அல்லது வீட்டில் இருக்கும் நோயாளிக்கு தொலைவில் இருக்கும் வைத்தியரினால் சிகிச்சை அல்லது ஆலோசனை வழங்குதல் தொலை மருத்துவம் என்று சொல்லப்படும். இந்த சிகிச்சையாகவும் இருக்கலாம், வைத்திய ஆலோசனையாகவும் இருக்கலாம். தொலைவில் இருக்கும் வைத்தியர் நோயாளியின் நோய் தொடர்பான விசேட நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியராக இருப்பார். இப்ப நோயாளி பிள்ளையால் வைத்தியசாலையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நோயாளி பற்றிய விடயங்களை மற்றும் மருத்துவ அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் ஆகியவற்றை தொலைவில் உள்ள இந்த விசேட வைத்தியருக்கு வழங்குவதற்காக நோயாளிக்கும் தொலைவில் உள்ள விசேட வைத்தியருக்கும் இடையில ஒரு சாதாரண வைத்தியர் ஒருவரும் நோயாளியுடன் காணப்படுவார். அந்த மருத்துவ விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக
ரைட். அடுத்ததாக தொலைப்பயிற்சி டெலி ட்ரைனிங் என்பதையும் குறிப்பிட முடியும். மருத்துவமனை பணியாளர்களுக்கு என இப்போ மருத்துவர்களாக இருக்கலாம், தாதியர்களாக இருக்கலாம், அவர்களுக்கென்று விசேட பயிற்சிகளை வழங்குவதற்காக இணையத்தினை பயன்படுத்தி பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. இந்த 8 விடயங்களும் தான் பிரதானமாக சுகாதாரத்துறையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பங்களிப்புகளாக உள்ளன. அடுத்த வீடியோவில் விவசாயத்துறையில் ICT எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி.